கந்திமதி பருப்பு சாம்பாரை கிளறிக்கிருந்தாள். அவள் மனம் பாரமாக இருந்தது. சின்னஞ்சிறிய சமையலையில் மசாலா வாசனை நிறைந்திருந்தாலும் அது அவளுடைய மனதை துளியும் உற்சாகப்படுத்தவில்லை. வெளியே முற்றத்தில் அமர்ந்து பட்டாணி ஊறிக்கொண்டிருந்த மாமியாரின் முகத்தில் எப்போதும் போல ஒரு சுருக்கம். அடுத்து அவள் பார்வை விழுந்தது தன் இளம் மருமகன் மீது. அவன் விளையாட்டு பொம்மைகளுடன் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தான். வீட்டில் நிலவும் பதற்றத்தை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. கந்திமதிக்கும் தாய்மையின் மகிழ்ச்சியை அனுபவிக்க ஆசைதான். ஆனால் விதி வேறு மாதிரி இருந்தது. 3 வருஷம். கார்த்திக்குடன் கல்யாணம் ஆகி 3 நீண்ட வருஷங்கள் ஓடிவிட்ட. மாமியார் மாமனாரின் கூர்மையான பார்வையின் கீழ் வாழ்ந்த 3 வருஷங்கள். குழந்தை இல்லையே என்ன கிசுகிசுப்புலையும் குத்தலான வார்த்தைகளையும் கேட்ட 3 வருஷங்கள். அந்த பாரம் அவளை நசுக்கிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு மாத விலக்கும் ஏமாற்றமும் கவலையும். ஒவ்வொரு கோயில விசிட்டும் குழந்தைக்காக செய்யப்பட்ட வேண்டலோட முடிஞ்சது. அந்த வேண்டல்களுக்கெல்லாம் பதில கிடைக்கல. உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் கேட்கும் கேள்விகள், பரிதாப பார்வைகள், தேவையில்லாத அறிவுரைகள் எல்லாம் அவளுடைய தன்னம்பிக்கையை குறைச்சன். கந்திமதி தனக்கென்னு ஒரு இடம் வேண்டும் என்று ஏங்கினான். தானும் கார்த்திக்கும் நிம்மதியா வாழ ஒரு சூடு. ஆனா கார்த்திக் கடின உழைப்பாளி, அன்பான மகன், பெற்றோரை விட்டு பிரிந்து செல்ல தயங்கினான். காலிங் பெல் சத்தம் கந்திமதியின் சிந்தனையை கலைத்தது. அது அவளுடைய நாத்தனார் மாலா. மாலை நடைபயிற்சி முடி வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் ஒரு பெரிய செயற்கையான புன்னகை, சூர்மையானாக்கு, அதைவிட சூர்மையான பார்வை கொண்ட மாலா கந்திமதிக்கு எப்போதும் ஒரு தொல்லையாகவே இருந்தாள். கந்திமதியின் குறைகளை சுட்டிக்காட்ட அவள் ஒரு வாய்ப்பையும் விடமாட்டாள். சமையலறையிலேயே உழைச்சிட்டிருக்கியா கந்திமதி என்று கேட்டால் மாலா சமையலறையை சுற்றிலும் பார்வையை சொல்ல விட்டாள். கொஞ்சம் ஓய்வாயிருச்சுக்கோ, இவ்வளவு டென்ஷன் நல்லதில்ல, அதுவும் உனக்கு தெரியும்ல. அவள் வார்த்தையை இழுத்தாள். அதன் அர்த்தம் மிக தெளிவாக இருந்தது. கந்திமதி கோபத்தை அடக்கி கொண்டாள். மாலாவின் வார்த்தைகள் குத்தினாலும் வலிய மறைக்க கற்றுக்கிட்டிருந்தாள் கந்திமதி. கோபமோ விரக்தியோ காட்டினால் அது மாலாவுக்கு எரியூட்டும் என்பது அவளுக்கு தெரியும். அன்ன இரவு கார்த்திக்கு அருகில படுத்திருந்தாள் கந்திமதி. அவன் சீரான மூச்சு இருட்டியல் ஒரு ஆறுதலான லயமாக இருந்தது. ஆனால் அவள் மனம் வேகமாக ஓடியது. கார்த்திக் தொழிற்சாலையில நீண்ட நேரம் வேலை செய்து கலட்டு போய் அவள் தலை முடிய பின்னும் முன்பே தூங்கி விடுவான். அன்பான கணவன். ஆனா அவன் தங்கை செய்யும் கொடுமைகள் அவனுக்கு புரியாது. கந்திமதி தன் கவலைகளையும் பயங்களையும் அவனிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பினான். ஆனால் அவனை வருத்தப்படுத்தி விடுவோமோ என்ன பயம் அவளை வாய மூட வச்சது. நாட்கள் வாரங்களா மாறின. ஒவ்வொரு நாளும் கந்திமதிக்கு குழந்தை இல்லையே என்ன ஏக்கத்தை நினைவூட்டியது. மாலாவுடன் ஒரே வீட்டில் வாழ்வதால் ஏற்படும் மன உளைச்சல் அதிகரித்தது. மாலாவின் நடத்தை வெளிப்படையாக நட்பாக தெரிந்தாலும் அதில் ஒரு நயவன்கம் இருந்தது. ஒரு மாலை மாமியாருக்கு பூஜைக்கு தியார உதவி செய்து கொண்டிருந்த போது சாம்பிராணி கற்பூரத்துக்கு இடையில் ஒரு சிறிய பை மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை கந்திமதி கண்டா. உள்ளே என்னவென்று பார்க்க ஆசைப்பட்டாள். பையில் வித்தியாசமான மூலிகளும் பொடிகளும் இருந்தன. அவற்றின் கடுமையான வாசனை அவள் நாசியை நிறத்தது. அன்று இரவு மனதில் ஏற்பட்ட சங்கடத்தை தீர்க்க முடியாமல் கந்திமதி தன் அண்டை வீட்டுக்காரி ராணியிடம் சொன்னாள். ராணி அனுபவம் வாய்ந்த பெண்மணி கந்திமதியின் கவலைகளை பொறுமையா கேட்டாள். பையில் இருந்த பொருட்களை பற்றி கந்திமதி சொன்னதும் அவள் முகம் கவலையுடன் மாறியது. இதெல்லாம் பூஜைக்கு உபயோகப்படுற சாமானில கண்ணு. இதெல்லாம் கருத்தரிக்க விடாமல் செய்யறதுக்கு உபயோகப்பட மூலிகைகள்னு சொன்னாள் ராணி. அவள் குரல் தாழ்ந்தும் கம்பீரமாகவும் இருந்தது. கந்திமதிக்கு உடம்பு செல்லிது. மாலா வெறுமனே உணர்ச்சி அல்ல கந்திமதிக்கு குழந்தை பிறக்காமல இருக்க வேண்டும் என் வேண்டுமென்றே செங்குறா என்ற புரிதல் அவளுக்கு ஏற்பட்டது. காரணம் தெளிவா இருந்தது. பொறாமையாலும் குடும்பத்தில் தனது அதிகாரத்தை தக்க வச்சு கொள்ள வேண்டும் என்ற ஆசையாலும் கந்திமதிக்கு குழந்தை இல்லாமல இருக்க வேண்டும் என்று மாலா நினைச்சார். மாலாவின் துரோகம் கந்திமதிய கோபம், துரோகம் மற்றும் ஒரு விசித்திரமான அதிகார உணர்வால் நிரப்பியது. நீண்ட காலமாக அவள் அமைதியாக சகித்துக் கொண்டிருந்தாள்.
தன் சொந்த வீட்டிலேயே ஒரு அந்நியனை போல நடத்தப்பட்டாள். இனிமேல் அப்படி நடக்காது. தாய்மை அடைவதற்கான தனது உரிமைக்கா, தனது மகிழ்ச்சிக்கான உரிமைக்கா அவள் போராடுவாள். அன்று இரவு கார்த்திக் தன் அருகில நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்க கந்திமதி ஒரு முடிவு எடுத்தார். மாலாவின் செயல்களை பற்றி அவனிடம் சொல்ல வேண்டும். இருவரும் சேர்ந்து இந்த சிக்கலில் இருந்து ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கந்திமதி மெதுவாக கார்த்திக்கை எழுப்பினார். கடந்த சில வாரங்களில் நடந்தவற்றை அவள் சொன்னதும் அவன் தூக்க கலக்கத்தில் இருந்த கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன். அவள் குரல் அடக்கப்பட்ட உணர்ச்சியான் நடுங்கியது. கார்த்திக் அவள் கவலைகளை புறக்கணிக்கல என்பது அவளுக்கு ஆறுதலாயிருந்தது. மாலாவின் நடத்தைய பற்றியும் அவள் கண்டுபிடித்த மூலிகளை பற்றியும் அவள் சொன்னபோது அவன் கவனமாக கேட்டான். அவன் நெற்றி சுருங்கியது. முதலில் தங்கை அப்படி ஒரு கெட்ட காரியத்தை செய்வாள் என்ன கார்த்திக் நம்ப தயங்கினான். ஆனால் கந்திமதி விடாமல் மாலாவின் துரோகத்துக்கு மறுக்க முடியாத சான்றுகளை அவனிடம் கொடுத்ததால் அவன் அந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. கார்த்திக்கு கடுமையான கோபம் வந்தது. ஆனா அது விரைவில் தன் மனைவியை பாதுகாக்க வேண்டும் என்ன எண்ணமா மாறியது. அவளை இறுக்கமா கட்டி பிடிச்சான். அந்த அணைப்பு அவளை மேலும் பாதிப்பிலிருந்து காப்பாற்றுவேன் என்ன ஒரு அமைதியான சபதம். கார்த்திக்குடைய உறுதியான ஆதரவுடன் கந்திமதிக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. இருவரும் சேர்ந்து ஒரு டாக்டரை பார்க்க முடிவு செய்தார்கள். கந்திமதிக்கு குழந்தை இல்லாததற்கான மருத்துவ காரணத்தை கண்டுபிடிக்க. இந்த முடிவு குடும்பத்தினரிடமிருந்து, குறிப்பாக மாலாவிடமிருந்து எதிர்ப்பை சந்திக்கும் என்பதை அறிந்து தங்கள் திட்டத்தை ரகசியமாக வைத்திருக்க முடிவு செய்தார்கள். அன்பான புரிதல் உள்ள டாக்டர் கந்திமதி தன் மனம் விட்டு பேசும்போது பொறுமையாக கேட்டார். தொடர்ச்சியான பரிசோதனைகளுக்கு பிறகு கந்திமதி கர்ப்பம் தரிக்க எந்த மருத்துவ காரணமும் இல்லை என்று டாக்டர் உறுதியளித்தார். மன அழுத்தமும் கவலையும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று டாக்டர் சந்தேகித்தார். கந்திமதிக்கு ஓய்வெடுக்கவும் தன் உடல் நலத்தில் கவனம் செலுத்தவும் அறிவுறுத்தினார். கந்திமதியும் கார்த்திக்கும் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தார்கள். பஸ் அவர்களுடைய மனம் பல வருடங்களில் இல்லாத அளவுக்கு லேசாக இருந்தது. டாக்டரின் உறுதியான வார்த்தைகளுடன் புதிய உறுதியுடன் தங்கள் கனவுகளை சுற்றியுள்ள எதிர்மறையான சூழலில் இருந்து பாதுகாக்க சபதம் எடுத்தார்கள். டாக்டரை பார்க்க போனதை ரகசியமாக வைத்திருந்தது அவர்களை மேலும் நெருக்கமாக்கியது. ஒவ்வொரு திருட்டுத்தனமான தருணமும் ஒவ்வொரு பகிரப்பட்ட ரகசியமும் அவர்களின் பிணைப்பை வலுப்படுத்தியது. அவர்களின் வீட்டில் பரவியிருந்த எதிர்மறைக்கு எதிராக ஒரு கண்ணுக்கு தெரியாத கேரியத்தை உருவாக்கியது. கந்திமதி கார்த்திக்குடைய அன்பிலும் ஆதரவிலும் ஆறுதல் கண்டால் அவள் மீதான அவனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருந்து வலிமையை பெற்றாள். வாரங்கள் மாதங்களாக மாறின. கந்திமதியின் குழந்தைக்கான பிரார்த்தனைகள் இன்னும் பதில் கிடைக்காமல் இருந்த. ஆனால் இந்த முறை அவள் மன வழக்கமான விரக்தியில் மூழ்கவில்லை. கார்த்திக் அவ பக்கத்தில் இருந்தான். அவ்வளவுதான் போதும். ஒரு நாள் காலையில் கந்திமதி வித்தியாசமா உணிஞ்சு எழுந்தார். வாந்தி வருவது போல் இருந்தது. அவள் குளியறைக்கு ஓடினார். முதலில் அது வயிற்று கோளாறு என்று நினைச்சார். ஆனா நாட்க செல்ல செல்ல வாந்தி தொடர்ந்தது. அதனுடன் அசாதாரணமான சோர்வும் அதிபடியான வாசனை உணர்வும். அவள் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை தீப்பொறி பற்றிக்கிறது. இதுவா கற்பமாய் இருக்கலாமா? உற்சாகம் கலந்த பதற்றத்துடன் கந்திமதி கார்த்திக்கிடம் சொன்னாள். அவன் கண்கள் அவள் இதற்கு முன் பார்த்திராத மகிழ்ச்சியுடன் மின்னின. அவன் மருந்து கடைக்கு ஓடி கற்ப பரிசோதனை கிட் வாங்கி வந்தான். முடிவுக்காக காத்திருப்பது ஒரு யுமாக தெரிந்தது. கார்த்திக் டெஸ்ட பரிசோதிக்கும் போது கந்திமதி மூச்சை பிடிச்சு கொண்டாள். அவள் இதயம் படபடத்தது. அவன் முகத்தில் மெதுவா ஒரு புன்னகை பரவியது. அவன் அவளை பார்த்தான். அவன் கண்கள் கண்ணீரால் மின்னின. ரிசல்ட் பாசிட்டிவ். அவங்க பெற்றோராக போறார்கள். கந்திமதி கற்பமாயிருக்கிறாள் என்ன செய்தி காட்டு தீ போல வீடு முழுவதும் பரவியது. அவளுடைய மாமியார் முதல சந்தேகப்பட்டாலும் மீண்டும் பார்ட்டியா போகிறோம் என எண்ணத்தில் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனா மாலாவின் எதிர்வினை மகிழ்ச்சியாக இல்லை. செய்தி அவளை அடைந்ததும் மாலாவின் முகம் கோபம் கலந்த நம்பிக்கை இமையால் கோணியது. கவனமாக கட்டமைக்கப்பட்ட அவளுடைய உலகம்
அவர் ராணியாக ஆட்சி செய்த உலகம் இடிந்து விழுந்தது. கந்திமதியின் கற்பம் அவளுடைய ஈகோவுக்கு ஒரு நேரடி அடி. தனக்கு குழந்தை இல்லையே என்ன நினைவூட்டல். அவளுடைய கோபம் கசப்பான வார்த்தைகளிலும் அமைதியிலும் வெளிப்பட்டது. கந்திமதி தந்திரமாகவும் தன் நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றே கற்பமாய் இருக்கிறாள் என்னும் குற்றம் சாட்டினார். அவளுடைய வார்த்தைகள் குத்தினாலும் கந்திமதி தன் மனதை பாதிக்க விடவில்லை. கார்த்திக்குடைய அன்பும் ஆதரவும் இருந்தது, அவ்வளவுதான் போதும். வீட்டின் சூழ்நிலை மோசமா மாறியது. மாலாவின் தொடர்ச்சியான எதிர்மறையும் வெறுப்பும் ஒரு நச்சு சூழலை உருவாக்கியது. அது கந்திமதிக்கும் அவளுடைய பிறக்காத குழந்தைக்கும் ஆபத்தானது. தன் மனைவி மீதான அன்பிற்கும் தன் குடும்பத்தின் மீதான விசுவாசத்துக்கும் இடையில் சிக்கிக்கொண்ட கார்த்திக் குழப்பம் நின்றான். மாலாவின் ஒரு மோசமான கோபெடிப்பு தான் கடைசி ஸ்ட்ரா. தொடர்ச்சியான எதிர்மறையை தாங்க முடியாமல் தன் பறக்காத குழந்தையின் நலனுக்கு பயந்து தானும் கார்த்திக்கும் வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கந்திமதி முடிவு செய்தாள். அன்று மாலை கனத்த இதயத்துடன் ஆனா உறுதியான மனதுடன் கந்திமதியும் கார்த்திக்கும் வெளியேற போவதாக அறிவித்தார்கள். அந்த செய்தி அதிர்ச்சியையும் நம்பிக்கையின்மையையும் ஏற்படுத்தியது. கந்திமதியின் மாமியார் மறுபரிசீலனை செய்யுமாறு கெஞ்சினார். ஆனால் அவர்களின் முடிவு இறுதியானது. அவர்கள் போதுமான அளவு சகித்துக் கொண்டார்கள். கல்யாணத்துக்கு பிறகுதான் அறிந்த ஒரே வீட்டை விட்டுட்டு செல்வது கந்திமதிக்கு மிகவும் கடினமான காரியங்களில் ஒன்று. ஆனா அது சரியான முடிவு என்பது அவளுக்கு தெரியும். எதிர்மறையான சூழலில் இருந்து விடுபட்டு அமைதியான அன்பான சூழலில் தாய்மையின் மகிழ்ச்சியை அனுபவிக்க அவளுக்கு உரிமை உண்டு. அவர்கள் குடிபெயர்ந்த சிறிய வீடு எளிமையானது, ஆனா அன்பால் நிரம்பியது. தங்கள் குடும்பத்தின் எதிர்மறையான சூழ்நிலை இருந்து விடுபட்டு கந்திமதியும் கார்த்திக்கும் நீண்ட காலமாய் இயங்கிக் கொண்டிருந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் கண்டார்கள். தங்கள் சொந்த வீட்டில் வாழ்க்கை ஒரு புதிய அனுபவம். கந்திரி மலர்ந்தால் அவளுடைய கற்பம் நல்லபடியாக இருந்தது. மாமனாரின் எதிர்பார்ப்புல இருந்தும் மாலாவின் எதிர்மறையான சூழலில் இருந்தும் விடுபட்டு புதிய தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இருந்தாள். கார்த்திக்கும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்தான். கந்திமதியுடன் செலவிடும் நேரத்தை அவன் மதித்தான். தங்கள் குழந்தையின் வருகைக்காக அவளுடன் காத்திருந்தான். மாதங்கள் கடந்து கந்திமதிக்கு பிரசவ நேரம் வந்தது. கார்த்திக் அவள் கையை பிடிச்சு கொண்டான். அவனுடைய அன்பும் ஆதரவும் அவளுக்கு வலியை தாங்கும் சக்தியை கொடுத்தது. அவர்களின் சின்னஞ்சிறு அதிசயம் வந்தது. அழகான பெண் குழந்தை. அவர்களின் வீடு அவளுடைய அழுகை சத்தத்தால் நிரம்பியது. அவர்களுக்கு குழந்தை பிறந்த செய்தி அவர்களின் பழைய வீட்டை அடைந்தது. கந்திமதியின் மாமியார் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அடிக்கடி வந்து தன் பேத்திக்கு அன்பு பொழிந்தார். மாலா ஒதுங்கியே இருந்தால் தன் சொந்த கசப்பில் மூழ்கி. ஒரு நாள் கார்த்திக்குடைய அம்மா மாலா தன் செயல்களுக்காக மிகவும் வருந்துகிறார் என்று சொன்னார். கந்திமதியின் மகிழ்ச்சிய தொலைவில் இருந்து பார்த்த மாலா தன் தவறின் ஆழத்தை புரிந்துகொண்டார். மன்னிப்புக்கு நேரமாகலாம், ஆனா கந்திமதி தன் மனதில் தனக்கு மகிழ்ச்சி கிடைத்து விட்டது என்று தெரிந்து கொண்டார். அன்பான கணவன், அழகான மகள், மகிழ்ச்சி நிறைந்த வீடு அவளுடைய மன உறுதியினாலும் அசைக்க முடியாத அம்பினாலும் கிடைத்தது.